தேவனே இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி. நீதியின் ராஜ்யம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பரிமாணங்களும் குணாதிசயங்களும் உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து மிகவும் வேறுபட்டது. உலக ராஜ்யங்கள் பூசித்து மகிழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. தேவனுடைய ராஜ்யமோ இருதயத்தையும் இருதய நிலையையும் பற்றி குறிப்பிடுகிறது. தேவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீதி என்பது எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்பது. அது மகா பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஸ்தலத்தில் நிற்பது. அங்கு அவன் வாழ்க்கையில் தேவனால் அகற்றப்பட வேண்டியது என்று ஒன்றுமிராது. அவனில் கிறிஸ்துவின் தோற்றம் காணப்படும். தேவன் விரும்புகிற வாழ்க்கை அவன் வாழ்கிறான். கர்த்தர் ஆம் என்பதற்கு அவன் ஆம் என்றும், அவர் இல்லை என்பதற்கு அவன் இல்லை என்றும் கூறுகிறான். அவன் தேவனின் உள்ளத்திற்கு அருகில் உள்ளான். தேவனின் முழு சித்தத்தின் கீழ் உள்ளான். அதுதான் நீதி. தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் பாதையும் வாசலும் நீதியே. நீங்கள் அதன் வழியாய் செல்லாவிட்டால் வேறெங்கோ செல்ல நேரிடும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆவதற்கு 2 அடிப்படை படிகள் உண்டு. முதலாவது கடந்த கால பாவங்களை அறிக்கையிட்டு திருந்துவது. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவது. தேவனுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இன்று உங்கள் பழைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுங்கள். அதை செய்யும் போது நீங்கள் தேவராஜ்யத்தின் அங்கத்தினர் ஆகிறீர்கள். அங்கு எல்லையில்லா சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. இரண்டாவதாக, காட்சி பொருளாக இருப்பதற்காக நாம் நீதிமானாக்கப்படாமல் நற்கிரியைகளை செய்வதற்காக நீதிமானாக்கப்படுகிறோம். விசுவாசம் இல்லாமல் நற்கிரியைகள் பயனற்றவைகள். நற்கிரியைகள் இல்லாத விசுவாசம் நோக்கம் தவறியவைகள். நற்கிரியைகளோடு கூடிய விசுவாசம் தேவனது பார்வையில் அருமையாக இருக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.